எறும்பு, புறா, பசுமாடு இந்த மாதிரி 5 அறிவு ஜீவன்கள நீங்க பார்க்கிறீங்க அப்படின்னா, நான் சொல்ற இந்த விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த பொருட்கள மட்டும் அந்த ஜீவராசிகளுக்கு கொடுங்க. நிச்சயமா உங்க வீட்ல செல்வ செழிப்பு இருக்கும். ஃபர்ஸ்ட் காலையில எழுந்ததுமே பறவைகள் சாப்பிட தானியங்கள வீட்டுக்கு முன்னாடி போறது, பக்கத்துல இருக்கிற பசுவுக்கு பசுந்தழை கொடுக்கிறது மாதிரியான கருணை செயல்கள் நம்ம வாழ்க்கையில நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த மாதிரியான நற்காரியங்கள் வீட்ல இருக்கிற வறுமைய அடியோட அழிக்கும். சோ காலை நடைமுறைகளை தொடங்குறதுக்கு முன்னாடி ஆடு, பசு, தங்க நாணயம், தங்க குடம் இந்த மாதிரியான மங்கள சின்னங்களின் படத்தை ஒரு தரிசனம் செய்யறது அப்படிங்கிறது நல்ல பலன்களை ஈர்க்கும். இது ஒரு புதிய நாள நேர்மறை ஆற்றலோட தொடங்க உதவும். அடுத்து குளிச்சு முடிச்சதுமே ஒரு கொஞ்ச அளவுக்கு சர்க்கரையை வீட்டுடைய வாசலுக்கு முன்னாடி தூவலாம். இது எறும்புகள் மற்றும் சின்ன சின்ன உயிர்களுக்கு உணவா போறதோட மட்டும் இல்லாம வீட்டுல தொல்லை கொடுக்கக்கூடிய நோய், தோஷங்கள் இது எல்லாமே அகலுங்க. சில கோவில்களுடைய விதானங்கள்ல இருக்கிற இரட்டை மீன் சிற்பம் ரொம்ப ரொம்ப மங்கள சின்னமா பார்க்கப்படுது. கோவிலுக்கு போகும்போது இதை ஒரு தடவை தரிசிச்சாலே குடும்பத்துல சுபிட்சம், வளம், நலன் இது எல்லாமே அதிகமாகும். அடுத்து பிச்சி பூவால சிவ பூஜை. மல்லிகை வகைகள்ல மனம் மிகுந்ததுதான் பிச்சிப்பூ. சோ இந்த பிச்சிப்பூ அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்பவும் பிரியமானது. இந்த பிச்சிப்பூ மாலையை அர்ப்பணிச்சு சிவனை வழிபட்டா வீட்டுல செல்வ வளம் அதிகமாகும். அடுத்து விபூதி, சந்தனம், பன்னீர் இது எல்லாத்தையுமே கலந்து உருவாக்கப்படக்கூடிய பஸ்மலிங்கம் சிவ பூஜையில சிறப்பு பெற்றது. இத மனமாற வழிபட்டா சத்ரு ஜெயம், காரிய வெற்றி, செல்வ செழிப்பு இது எல்லாமே கூடிய சீக்கிரத்துல கிடைக்கும் அப்படின்னு ஆன்மீக அறிஞர்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி எளிமையான ஆன்மீக வழிமுறைகளை தினசரி வாழ்க்கையில ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உங்க வீட்ல வளம், அமைதி, செல்வம் இது எல்லாமே துணை நிற்கும்.